வைக்கணும். அது லாஸ்ட்ல கையில கொடுப்போம், அதுக்கு கூட கொடுக்கணும். முதல்ல வந்து அவனை குரல் கொடுக்கறதுக்கு பின்னால எல்லாரும் ஒன்போல கண்டன குரல் கொடுக்கணும். காமராஜர் அவர்களை, அவர் வழிவந்த நாடார் சமுதாயத்தையும் ஒரு அசிங்கம், ஒரு ஒரு யூடியூபர்ங்கிற பேர்ல காசு வாங்கிக்கிட்டு கூலி பண்ற ஒரு கேவலமான ஒரு பண்ணி, அவன் அப்பப்போது தமிழ் தலைவர்கள் அவளை ஒரு இழிவா பேசிட்டு இருக்க ஒரு நாரப்பைய அவனை கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உணர்வுபூர்வமாக நம்ம எல்லாம் அவங்க ஒண்ணு கூடி இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா இந்த எழுச்சி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் நாடார் சமுதாயம் எழுந்து கொண்டு எழுந்திருக்காங்க. இந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தமிழக அரசு அந்த யூடியூபரை அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். இனிமேல் யாருக்கும் இந்த தலைவரை பத்தி பேசுறதுக்கு தைரியம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்ப்பு குரல் இருக்கணும். எல்லாரும் ஒன்போல சொல்லுங்க, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், யூடியூபர் முக்தாரை கைது செய். தமிழக அரசே, தமிழக அரசே, கைது செய், கைது செய், கைது செய். நாடார் சமுதாயத்தை இழிவாக பேசின முக்தாரை கைது செய், கைது செய். கல்வி கண்கிறந்த காமராஜர் இழிவுபடுத்திய முக்தாரை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். முக்தார் நாயை கைது செய், கைது செய். நாடார் உழைப்பால் உயர்ந்த நாடார் சமுதாயத்தை இழிவு செய்த முக்தாரை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். தமிழக அரசே கைது செய், கைது செய். முக்தாரை கைது செய், கைது செய். உழைப்பால் உயர்ந்த சமுதாய மக்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து கைது செய், கைது செய். பெருந்தலைவர் காமராஜரின் நாடார் சமுதாயத்தில் இழிவாக பேசின அந்த பள்ளியை கைது செய், கைது செய். கைது செய், கைது செய், கைது செய். தமிழ்நாட்டு அரசே கைது செய், கைது செய். உழைப்பால் உயர்ந்த நாடார் சமுதாயத்தை இழிவாக பேசிய அத்தரை கைது செய், கைது செய். பெருந்தலைவர் காமராஜர் இழிவாக பேசிய முத்தாரை கைது செய், கைது செய். भारत रत्न के कामराज को जो गलत बोला उनको अरेस्ट करो, 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 यूट्यूब पर गिरफ्तार करो, गिरफ्तार करो, मुख्तार अहमद को गिरफ्तार करो, मुख्तार अहमद को गिरफ्तार करो, यूट्यूब पर मुख्तार को गिरफ्तार करो, गिरफ्तार करो, मुख्तार को गिरफ्तार करो, गिरफ्तार करो. கைது செய், கைது செய், யூடியூப் पर मुख्तार है கைது செய். முகவரியற்ற முக்தார் அவருடைய யூடியூப்பில் ரேட்டிங்கை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவதூறு பரப்புகிறார். தலைமை வீரர் காமராஜரை பற்றி நாம் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையே இந்த உலகம், ஆசியா, இந்தியா இல்லை. என்றால் தலைமை வீரர் காமராஜருடைய வரலாறு ஒரு திறந்த புத்தகம். அவர் என்றைக்கும் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களுக்கு ஆதரவு கொடுத்ததே இல்லை. தன்னுடைய பொது வாழ்க்கைக்காக தன்னுடைய தாயை, தங்கையை தன்னிடமிருந்து விலக்கி வைத்த அவர் எவருக்காவது சட்டத்திற்கு புறம்பான காரியங்களுக்கு ஆதரவு கொடுத்திருப்பாரா? அவருடைய தெரு நண்பர் முருக தனுஷ்கோடி நாடார் அவர்கள் அடிக்கடி காமராஜர் சந்திப்பார். அவரை பார்த்து சிவகாமி அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய மகனின் இல்லத்திலே இருக்க வேண்டும், ஒரு மூலையில் இடங்களித்தால் கூட பரவாயில்லை, தினந்தோறும் ஒரு முகத்தை பார்க்க வேண்டும், அதற்கு ஏற்பாடு செய்வாயா தனுஷ்கோடி என்று கேட்ட போது பலமுறை சந்தித்த தனுஷ்கோடி அவர்கள் தன்னுடைய காமராஜர் சந்தித்து சொன்னார்கள், உங்கள் தாய் உங்கள் இல்லத்தில் தங்க விரும்புகிறார்கள் என்று. ஆனால் காமராஜர் சொன்னார், தனுஷ்கோடி எனக்கு மட்டும் அந்த ஆசை இருக்காதா? 6 வயதில் என் தந்தை இறந்த போதே என்னையும் என் தந்தையும் தன் உழைப்பால் காப்பாற்றிய தாய் தான் என் தாய். அவரை என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. ஆனால் அப்படி வைத்துக் கொண்டால் அத்தையை பார்க்க வேண்டும் என்று 5 பேரும், பெரியமாயை பார்க்க வேண்டும் சில பேரும் இங்கு வருவார்கள். இங்குள்ள தொலைபேசி திருகி அதிகாரிடம் தொடர்பு முதல்வர் நிலையத்தில் பேசுகிறேன் என்று சொல்வார்கள்.
அது வெளியே எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் தான் என் தாயையே என்னிடமிருந்து விலகி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒப்புயர்வற்ற அரசியல் துறவி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரை பற்றி எதை சொன்னாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. என்றால் பெருந்தலைவர் காமராஜர் சாகின்ற போது அவருடைய சட்டப்பையிலே சில 10 ரூபாய் தாண்டதும், அவருடைய அறையிலே 7 வேட்டிலும் 7 சட்டையும் தான் இருந்தது. அவர் வாழ்ந்த வீட்டின் உரிமையாக எடுத்துக்கொண்டார். அவர் உயர்ந்த வாகனத்தை அவருக்கு வழங்கிய காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய பூர்வங்களை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவருடைய வரலாறை நாடு எடுத்துக்கொண்டது. ஆகையால் கவிஞர் காமராஜரை பற்றி எவர் எந்த அவதூறு பேசினாலும் அது மக்கள் மத்தியிலே எடுபடாது. அவர்கள் இமயம் போட்டு உயர்ந்திருக்கின்ற காமராஜரை சுட்டிக்காட்டி தவறுகள் இல்லாதவர்களை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளாது. காமராஜர் புகழ் இந்த உலகம் உள்ளவர் வரை நீடித்து நிற்கும். அவருடைய பெருமை என்றும் நிலைத்து நிற்கும். வணக்கம். கல்வி கடவுள், உலக தமிழர்களால் கல்வி கடவுள் என்று போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும், உழைத்து உழைத்து ஒரு உயர்ந்த சமுதாயமான நாடார் சமுதாயத்தையும் இழிவுபடுத்திய யூடியூபர் என்ற போர்வையிலே இன்றைய காலகட்டங்களில் சொல்ல வேண்டுமென்றால் 10,000 ரூபாய்க்கு ஒரு அன்றாடு போல் இருந்தால் போதும், யாரை பற்றியும் எவரை பற்றியும் எந்த நேரத்திலும் இழிவாக பேசலாம் என்கிற ஒரு சூழ்நிலை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. பெருந்தலைவரின் கால் தூசிக்கு ஆவான அந்த முக்தார் உலகத்தின் ஒப்பற்ற தலைவர். அத்தனை கல்வி கூடங்களையும் தமிழ்நாட்டிலே 2 கிலோமீட்டருக்குள் ஒரு ஆரம்ப கல்வி, 3 கிலோமீட்டருக்குள் ஒரு நடுநிலை கல்வி, 5 கிலோமீட்டருக்குள் ஒரு உயர்நிலை கல்வி என்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் கல்விக்கு கண் திறந்த ஒரு மாபெரும் தலைவரை இழிவுபடுத்திய இந்த முக்தாரை தமிழ்நாடு அரசு ஏன் இவ்வளவு பாதுகாக்க வேண்டும்? உலகத்தினுடைய அத்தனை தமிழர்களும் இதற்கு எதிரான குரலை எழுப்ப வேண்டும். நமது தமிழ் தலைவர்களை இழிவுபடுத்துகின்ற சூழல் இன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். குறிப்பாக சில காலங்களுக்கு முன்னால் ராஜீவ்காந்தி என்ற ஒரு நபர் காமராஜர் அவர்களுடைய சொந்த பணத்தில் கல்வி தரவில்லை. அரசாங்கத்தில் யாரும் முதல்வராக இருப்போர் சொந்த பணத்தில் கல்வி நடத்துவார்கள். அப்படி ஒரு கீழ்த்தரமான பேச்சை அந்த ராஜீவ்காந்தி பேசினார். அதற்கு பிற்பால் திமுகவினுடைய திருச்சி சிவா அவர்கள், பெருந்தலைவர் ஏசி இல்லாமல் வாழ மாட்டார், இருக்க மாட்டார், அப்படி ஒரு இதை திமுக திட்டமிட்டு இந்த இதை செய்தது. ஒட்டுமொத்த தமிழர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்தால் ஒழிய இந்த செய்தி தமிழ் தலைவர்கள் நடந்து கொண்டே இருக்கும். நமது கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக அரசு இந்த தீயவனை கைது செய்து அதற்கான தண்டனை வழங்க வேண்டும். ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் குரலாக இன்று நமது தட்சிண மாநில நாடார் சங்கத்தின் சார்பில், மும்பை சார்பில் இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. आज हम लोग इधर जमा हुए हैं, उसके कारण आप लोगों को मैं जानकारी देना चाहता हूँ। तमिलनाडु का चीफ मिनिस्टर थे 9 साल कामराज नाडार, उनको खिलाफ तमिलनाडु का एक यूट्यूबर ने मुख्तार अहमद करके एक कुत्ता, उन्होंने उनका बारे में बहुत कुछ बोला है, गलत शब्दों में उन्होंने बात किया है। उनका हम लोग मुंबई का नाडार संगम का तरफ से पूरा नाडार लोग मुंबई का उनका कंडम करते हैं हम लोग। These people never acting against the not only the community, all Tamilian people, they were condemning that peoples. Actually the Tamil Nadu government should arrest that Mukhtar Ahmed. मुख्तार अहमद एक कुत्ता आदमी है, पूरा समाज और कामराज के बारे में गलत सबको उपयोग करता है। उन्होंने 9 साल जो राज किया तमिलनाडु में, ऑल इंडिया कांग्रेस कमेटी का 5 साल प्रेसिडेंट थे। ऐसा एक उच्चा पद का आदमी को वो मुख्तार अहमद ने बहुत गलत बोला है। उन्होंने मुख्तार अहमद बहुत नीच आदमी है, उनको कोई अधिकार नहीं है। जो भी उन्होंने बात किया सारे गलत बात किया उन्होंने कामराज के बारे में। इसलिए हम लोग पूरा
நீதிபதி முக்தாரை கைது செய். இன்று தட்சிண மாநகர சங்க மும்பை கிளையின் சார்பாக யூடியூபர் முக்தார் அகமது அவர்கள் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மிகவும் இழிவாக பேசியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக 9 வருடம் சிறை தண்டனை அனுபவித்தவர் மற்றும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் 9 வருடம் முதலமைச்சராக பணிபுரிந்தவர். அவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் 9க்கும் மேலான அணைகள் 15க்கும் மேலான தொழிற்சாலைகள் என்று சிறப்பாக செயல்பட்டு சிறந்த ஒரு நல்லாட்சி கொடுத்த சிறந்த தமிழர் நாடார்களின் தெய்வமாக போற்றப்படும் காமராஜரை இழிவாக பேசிய முக்தார் அகமதை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்ய வேண்டும். இது கைது செய்யாத பட்சத்தில் இந்த போராட்டம் இன்னும் தொடரும். ஒட்டுமொத்த தமிழர்களையும் திரட்டி பெரும் போராட்டமாக செய்வோம் என்று பெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கைது செய், கைது செய், முக்தாரை கைது செய். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் வணக்கம். கூறியிருக்கும் போதே தெரிய வேண்டும் அவர் எப்படிப்பட்ட மாமனிதர் என்று. கல்வி கண் தெரிந்த தந்தை அவர் இப்படிப்பட்ட இழிவான வார்த்தைகளால் அவரை இழிவாக பேசிய முக்தாரை தயவு செய்து தமிழ்நாடு அரசு கைது செய்ய வேண்டும். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இழிவாக பேசிய முக்தார் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய கோஷத்தோடு இங்கே பெரும்பாலான திரண்டு கொள்ளக்கூடிய சமுதாயம் மட்டுமல்ல, சமுதாயத்தை கடந்து பல சமுதாயத்திலிருந்து மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் காமராஜர் பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த தமிழர்களுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுக்க காமராஜரை பற்றி சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. காமராஜர் புகழ் உலகம் அறிந்தது. உலகம் சொல்ல வேண்டுமானால் இங்கிலாந்து ராணி அவர்களே எழுந்து நின்று அவர்களுக்கு உணவு பரிமாறிய அந்த நிகழ்வையும் நாம பார்த்திருக்கிறோம். ஏன் அங்கு அவர்களுக்கு 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவர்களுக்கு உணவு பரிமாறக்கு. ஆனாலும் அவர் காமராஜர் அவர்களுக்கு நானே மரியாதை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர்களே எழுந்து நின்று உணவு பரிமாறிய நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த தலைவனை பார்த்து இந்த முக்தார் என்ற இழிவான ஒரு யூடியூபர் அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையாக பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் அல்ல, இந்த சமுதாயத்தில் தமிழ் சமுதாயமே இன்று கண்டித்து அவரை பேசக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், அவர் என்னதை செய்தார் என்று கேட்கிறார். இப்போ 9 அணைகளை கட்டியது அவன் வரலாறு தெரியுமோ என்று தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக தொட்டிப்பாலம் என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி இருக்கக்கூடிய பாலம், மணிமுத்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அணை, இதன் இவ்வாறாக பல அணைகளை கட்டி தமிழகத்திலே அந்த பாசன வசதிகளை பெருக்கி அதன் மூலம் இன்னும் மக்களும் அருமையான விவசாய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகம் அறியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமனிதன், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர், கல்விக்கு தந்த காமராஜர், மதிய உணவு அளித்த காமராஜர், சீருடையை தந்த காமராஜர், பல சமுதாயத்தை கடந்து செய்த பணிகளையும் அவர் ஈடுபடுத்தியதாக அந்த யூடியூபில் நாம் காண்கிறோம். உதாரணமாக ஒரு முறை ஒரு 10 மருத்துவ படிப்புக்கான ஒரு 10 இடங்கள் காலியாக இருக்கிறது. அதை சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் அவரிடம் வந்து, ஐயா காமராஜர் அவர்களே, இப்போ ஒரு 10 மருத்துவ படிப்புக்கான சீட் நம்மிடம் இருக்கிறது, இதை யாருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் அநேகம் படித்தவர்கள், பல பெரிய அதிகாரிகள், அவர்கள் எல்லோரும் இந்த மருத்துவ படிப்புக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக கடிதங்களை கொடுத்திருந்தார்கள். அவர் காமராஜர் எடுத்த முடிவு, இந்த 10 பேருக்கு கைநாட்டு எல்லா அப்ளிகேஷனும் கையெழுத்து வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ கையெழுத்து போட தெரியாத கைநாட்டு போட்ட ஒரு 10 நபர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவருக்கு தெரியாது எந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து தெரியாது. ஆனா இந்த இழிவான அந்த முக்தார் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்காக செய்தார் என்று அவரை இந்த சமுதாயத்தை சுருக்கி அவருடைய புகழை
புகழை சுருக்கிறதுக்கு என்ன இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட பெரிய மாமனிதர் மலை போன்ற ஒரு மகமனிதருக்கு இந்த மயில் போன்ற ஒரு முக்தரான எந்த ஒரு இதை ஏற்படுத்த முடியாது. இருந்தும் கெட்டான் செத்தும் கெட்டான் என்பது போல இருந்தும் அவன் காமராஜர் புகழுக்கு கலந்து வர வைத்தவன். அவன் இன்றைக்கு அவன் பிடிந்து கிடந்தாலும் இன்னும் அவனை பற்றி நான் பேசக்கூடிய ஒரு இழிவான தள்ளப்பட்டு விட்டான் என்று சொல்வது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த இழிவான ஒரு யூடியூபர் பன் பண்ணணும், யூடியூப் உடனே தடை செய்ய வேண்டும், அவர்களுடைய கையெழுத்து செய்ய வேண்டும் என்று இந்த பெரிய கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை வேண்டி கேட்டு வருகிறோம். கைது செய், கைது செய், முக்தாரை கைது செய், கைது செய், கைது செய், தடை செய், தடை செய், யூடியூபை முக்தார் யூடியூபை தடை செய். பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு களங்கம் விளைக்கும் நோக்கத்தில் முக்தார் அவர் வெளியிட்ட யூடியூப் சேனலில் வெளியிட்ட பதிவிற்கு கண்டனம் தெரிவிக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயல் முக்தார் தனிப்பட்ட முறையில் செய்ததாக என் நினைவில் இல்லை. காரணம், பெருந்தலைவர் காமராஜரின் புகழை மட்டப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த இந்த திராவிட இயக்கங்கள் திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து வருகிறது. நீங்கள் சிவா என்பவன் முதலில் பெருந்தலைவர் காமராஜரை இழிவாக பேசினார். அன்றும் நாடா சமுதாயம் அமைதி காத்தது என்று இந்த முக்தார் அவர் என்னெல்லாம் பேசினார் என்பதை அந்த யூடியூப் பார்த்தவர்களுக்கு தெரியும். நல்ல நோக்கு அடித்தார்கள், எப்படியெல்லாம் என்னெல்லாமோ சொல்கிறார். 1915 ஆண்டு முதல் கல்வி கண் திறந்து அனைவரையும் படிப்பதற்கு கல்வியை திறந்து வைத்தவர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்படி தன் சொந்த உழைப்பால் உயர்ந்த நாடா சமுதாயத்தை இழிவாக பேசிய முக்தார் அவர் தனிப்பட்ட கருத்து அல்ல. இது திராவிட இயக்கங்கள் திட்டமிட்டு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை களங்கம் ஏற்படுத்தவும் நாடா சமுதாய ஒற்றுமையை சீர்குலைக்கவும் இந்த திராவிட இயக்கங்கள் இது போன்ற செயலை செய்து வருகிறது. சமீபத்தில் தமிழகத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் திருடன் என்று பேசினார் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டிற்காக அவரை சிறையில் அழைத்தார்கள். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தை பதிவு செய்தார்கள். ஆனால் இந்த முக்தார் மீது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நம்முடைய நாடா சமுதாய சொந்தங்கள் புகார் மனு கொடுத்த பிறகும் இந்த திராவிட இயக்கங்கள் இன்று வரை ஒரு வழக்கம் கூட பதிவு செய்யவில்லை. அதன் காரணம் என்ன? இந்த திராவிட இயக்கங்கள் தான் அவரை பேச வைக்கிறது. அதனால் நம்முடைய முதல் கண்டனத்தை இந்த திராவிட இயக்கங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காமராஜர் எப்படிப்பட்டவர்கிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவரை எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமுதாயத்துக்காண்டி மட்டும் அவர் குரல் கொடுத்தவர் கிடையாது. நம்மளோட சமுதாயத்துல மக்கள் உழைச்சி முன்னேற்றம் சொல்லப்பட்டவர் அவர். காமராஜர் எப்படிப்பட்டவர்னா ஒரு சிறு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சமுதாயங்கள் எப்படி உழைச்சி சாப்பிடணும், யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமானவரை தவறான செயலை நான் யூடியூப் வச்சிருக்கேன், நான் என்னனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுறது முறைப்படி தப்பு. அதுக்காண்டிதான் இந்த கூட்டங்கள் பாருங்க, நாடா சமுதாயம் அவ்வளவு சேர்ந்து அவர்களுக்காண்டி நாங்க எதிர்த்து போராட்டம் செய்யறோம். அவருடைய யூடியூப் சேனலை கண்டிப்பா பந்த் பண்ணணும், அவர் மூடணும், அவர் நடத்தவே கூடாது. எதுக்கு அப்படி தவறான செயல்கள் பரப்பணும் மக்கள்கிட்ட? அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி அந்த சேனலை அவர் நடத்தவே கூடாது. அதுக்கு நீங்க கட்சி நடத்துங்க, எங்கனாலும் பண்ணிக்கோங்க. அதுக்காண்டி ஒரு சமுதாயத்தை பிரச்சனையில இருக்கவே கூடாது. கண்டிப்பா அந்த முக்தாங்கிற அந்த முட்டாள கைது செய்யணும். நாடா சமுதாய உறவுகள் அனைவருக்கும் பெருந்தலைவர்களுடைய புகழை களங்கப்படுத்தியதற்காக கொதித்தெழுந்து எழுச்சி பெற்று இங்கே நமது தாய் குலங்களும் நமது சகோதரிகளும் சகோதரர்களும் நமது சேர்மனாகிய MS காசிலிங்கம் நாடார் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முட்டாள் முக்தாரின் எதிர்ப்பு கோஷம் பின்னதிர பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.
முட்டாள் முத்தார் முட்டாள் முத்தார் முட்டாள் முத்தார் கைது செய் கைது செய் முட்டாள் முத்தாரை கைது செய் கைது செய் கைது செய் முட்டாள் முத்தாரை கைது செய் லைவ் இந்தியா 24/7 என்ற யூடியூப் சேனலுக்கு டிஆர்பி ரேட் ஏற வேண்டும் என்று அவன் சொந்தமாக சுயமாக சம்பாதிப்பதற்காக ஒரு மூணாந்தர நாலாந்தர கேடுகட்ட அரசியலை அவன் முன்னெடுத்திருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்க மானமுள்ள ரோஷமுள்ள உழைத்து முன்னேறிய கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்களாகிய எமது நாடார் சங்கங்கள் நாடார் இன மக்கள் இங்க ஒன்று கூடியிருப்பதற்கு பெருந்தலைவர் பாரத ரத்னா பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நடத்தையே சரி இது சாட்சி. பாரத ரத்னா கே காமராஜர் அவர்களுடைய நடத்தை தான் இன்று வரைக்கும் நம்மளை வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. ஒப்பற்ற அப்பழுக்கற்ற பெருந்தலைவன் பாரத ரத்னா கே காமராஜர் ஐயாவுடைய புகழ் ஓங்குக. பாரத ரத்னா காமராஜர் ஐயா புகழ். பாரத ரத்னா காமராஜர் ஐயா புகழ். எங்க குலசாமியை அவசரமாக பேசிய முக்தார் கைது செய் 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 திறன் வாய்ந்த சான்றோர்கள் சொந்தங்களே, உங்களை சிறந்தாழ்ந்து வணங்கி இந்த கூட்டத்திற்கு புறம் சென்றுள்ள தட்சிண மாநில நாடா சங்கத்துடைய அத்துணை நிர்வாகிகளையும் வணங்கி இந்த கண்டன கூட்டத்திற்கு திரண்டிருக்கின்ற உணர்வு பூர்வமான இன மக்களை மீண்டும் ஒருமுறை வணங்கி முக்தார் அகமது அவனை கைது செய்யும் வரை இந்த கூட்டம் ஓயாது நிற்காது என்பதை மட்டும் உறுதியாக சொல்கின்றேன். நாயே உனக்கு கல்வி தந்ததும் கர்ம வீரர் காமராஜரா, உனக்கு சோறு போட்டவன் மட்டுமல்ல உன்னை படிக்க வைத்தவர் கர்ம வீரர் காமராஜரா. நீ எவனுக்கு அடிமையாயிருக்கின்றையோ அவன் எவனும் உனக்கு கல்வி போதிக்கவில்லை, அவன் எவனும் உனக்கு நீர் அருந்தவில்லை, அவன் எவனும் உனக்கு சோறு போடவில்லை. சோறு போட்டதை நன்றி மறந்து அந்த தலைவனை பெருந்தலைவனை மட்டும் நீ திட்டவில்லை, அவன் சார்ந்த என் குலத்தை நீ அவமானப்படுத்தியிருக்கின்றாய். கலப்படம் செய்கிறான், கள்ள நோட்டு அடிக்கணும் என்கின்றாயே நாயே. பெருந்தலைவர் பிறக்கும் முன்னாலே வியாபாரத்தில் முன் நின்றோம் நாம். வியாபாரத்தில் மட்டுமில்லை, கல்வி கூடத்திலே நாங்கள் முன்னால் இருக்கிறோம்டா. இந்த அளவிலும் எங்களுடைய சமுதாயத்தினுடைய பள்ளிக்கூடம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க. பெருந்தலைவர் காமராஜர் புகழ் வாழ்க. முக்தார் அகமதுவை கைது செய் கைது செய். முக்தார் அகமதுவை கைது செய் கைது செய். கைது செய் கைது செய். யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய் கைது செய் கைது செய். அதாவது நம்ம மும்பையில இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும், நம்ம மக்கள் ஆதரவோட தான் இந்த அரசு வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. காமராஜரை நீங்க கேவலப்படுத்தி ஆட்சி நடத்தலாம்னு எந்த கவர்மெண்ட்டும் நினைக்காதுங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு கடைசியில வீட்டுக்கு தான் போக வைக்க வேண்டியிருக்கும். யார் வந்தாலும் எலெக்ஷன் டைம்ல காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்றீங்க, ஆனா அதே காமராஜர் என்ன பேசணுமோ இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான் இந்த மும்பையில நம்ம மக்கள் எல்லாம். மும்பையில எல்லாருமே தொழில் பண்ண வந்திருக்கோம், எல்லாருக்கும் 1000 வேலை இருக்கும். இருந்தாலும் இன உணர்வோடும் நம்மளுடைய காமராஜர் பற்றுடைய வந்த அனைத்து மக்களுக்கும் நம்ம தட்சிணமான நாடா சங்க சார்பாகவும் அண்ணாச்சி காசிலிங்க நாடா சார்பாகவும் நன்றியை தெரிவித்து மீண்டும் கைது செய் கைது செய் முக்தாரை கைது செய். கல்வி கடவுள் காமராஜர் அவர்கள் புகழ் ஓங்குக. கடந்த வாரத்தில் அனுப்பரும் மதிய உணவு திட்டம் தந்த அரும் தலைவர் நாடு போற்றும் காமராஜர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் புகழுக்கு கலந்து விளைவிக்கும் வகையில்
அழிக்க போவதாக தெரிவித்துக் கொள்கிறோம். படையில் ஏறி சீவினால் பாதையாக இருக்கும், தரையில் சீவினால் தலையாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜையா அறிஞர் நம்முடைய அவர் போகும்போது தமிழ்நாட்டில் இருந்து வந்து கொண்டிருக்கும் போது அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட அவர் என்ன சொன்னார்? நம்முடைய ஆள் எதிர்கட்சியாளர் வந்து கொண்டிருக்கிறார், அவரை ஏர்போர்ட்டில் போய் நம்முடைய மகாராஷ்டிரா கவர்மெண்டில் இருந்து சொல்லி அவர் பெருஞ்சர் அண்ணா வந்து கொண்டிருக்கிறார் என்று அவரை பார்க்க சொன்னார். அப்படி ஒரு நல்ல மனிதர்களை இப்படி ஒரு இழிவாக அத்தர் பேசுகிறார். பெரிய வருத்தத்தையும் இந்த போராட்டம் இன்னும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஏனென்றால் இது படையில் சிவில்களின் சேர்மன் அண்ணாச்சி எம்எஸ் காத்திரிகனான அண்ணாச்சி மற்றும் அவர்களுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்திய நாடாளுமன்ற பேரவைக்கு சார்பாக முதலில் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தலைவர் காமராஜரை கடந்த சில வருடங்களாக இந்த திராவிட கட்சிகள் ஒவ்வொரு மாறி மாறி அவமானப்படுத்துவது இந்திய நாடார்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு உடனே முக்தார் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதுதான் திமுக ஆட்சியின் நாடார்களுக்கு கொடுத்த உண்மையான மரியாதையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைத்து நாடார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய நாடார் பேரவைக்கு சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கைது செய், 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 கைது செய். हेलो, मैं तमिल में बोलता हूँ. समाज को जो बदनाम किया वो इतना बड़ा मत करो. அன்புள்ள என் சகோதரர்களே, என்னுடைய வேண்டுகோளை எனக்கு என் சமுதாய மக்கள் வந்ததுக்கு உங்களுக்கு என் கைகொண்ட வணக்கத்தையும் உங்களை காலை தொட்டு கூப்பிடுற அளவுக்கு நம்ம வரவேற்கிறேன். என்னோட அன்பை ஏற்று ரொம்ப மண்ண உங்களிடத்தில் என்னோட அன்பை மாறி மாறி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நேர்த்தான் பண்ணேன். இவ்வளவு பேர் வந்து நம்ம சமுதாயத்துக்காக நின்னதுக்கு நான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு இரு கையை கூப்பிட்டு உங்களுக்கு வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி. இது மேல இன்னும் சொல்றேன், நான் எதுவும் பேசுறதுக்கு வழி இல்லை. இங்க எல்லாரும் அவங்களை பத்தி பேசிட்டாங்க. ஆனா இதுக்கு வந்து நம்ம சரியான முடிவு எடுக்கிறேன் என்றால் நம்ம இதுக்கு பெரிய கூட்டம் கூட்டி நம்ம ஆஜாத் மைதானத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும். இதுக்கு கவர்மெண்ட் ஒத்துவலைன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட கருத்தை தெரிவிக்கணும்னா இன்னைக்கு இந்த கூட்டம் போதாது. இன்னும் எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ் மக்கள் மட்டும் நம்ம நாடார் மக்கள் கமிட்டி மட்டும் இல்ல, தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய உருவாக்கும் என்று உங்கள் அன்புடன் கேட்டுக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் உங்களுடைய வேண்டுகோள் விடுவிக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் இறங்கி நம்ம சமுதாய படவோடு மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். इसके बाद में आप इधर का पब्लिक अपना पब्लिक के सामने करता लोग अपना तरीका के बाद में आपका इसका कारण क्या बात जो बोलेगा आज मैं 5 साल 6 साल का बाद स्कूल में गया. उधर में खाना मिलता था, उसको मेहरबानी उसके राज में और उसको उधर जात ऊपर नीचे होता था. उसको यूनिफॉर्म दिलाया. एक ही स्कूल में आने वाला बच्चा एक ही यूनिफॉर्म, उसको ऊपर नीचे जात होना मिलता. ग्राम में क्या होता है, बच्चा क्या एक साथ बैठने के लिए देते थे. कामराज ने प्लान बनाया, ऑल इंडिया हुआ. ऐसे दोपहर को खाना खिलाया, वो ऑल इंडिया बनाया. और उसका अपना आबादी के लिए 10 साल अंदर था, छोटा उम्र में. और उसका बाद तमिलनाडु का गवर्नमेंट का 9 साल चीफ मिनिस्टर था. उसका टाइम क्या किया कि हमारे गांव में मोस्टली इतना डैम बनाया, पानी नहीं हो सकता, उधर भी डैम बनाया. आज उधर सब जगह पे खेती का काम बोल सकते हैं, उसका मेहरबानी. उसके बाद आज तक किया नहीं, लेकिन काम के लिए बोलते हैं. और उसके बाद आज भी हमारा उधर सब बोलता है ये ऑल इंडिया का खाने का बोलता खाना ऑल इंडिया में चलता. आपको सुना होगा, फिर भी आप बोलते आज भी इधर हमारा उसका नाम से क्यों रखा. हमारा उसका नाम खाली बच्चों को पढ़ाने के लिए सब गरीब बच्चों को पढ़ के आगे बढ़ा. स्कूल आज 1965 चालू किया था. आज हम लोग स्कूल चलाता अब देखता. और मुझे मैं तो बोला मेरा बारे में नहीं, उनका मेरे खाने में खा के मैं दिन निकाला. और उनको ऐसा आदमी गरीब बहुत आगे किया. हाँ, ये काम नहीं होएगा जरूर. आज अरेस्ट नहीं होएगा ना, ये तो आज इतना पब्लिक है,
कल इससे ज़्यादा पब्लिक, कम से कम 50 लाख रुपये पब्लिक हमारा तमिल, टोटल तमिल। कामराज ऐसा आदमी है, खाली जात वाला नहीं, हम नाडर कमेटी के, लेकिन आज तमिलनाडु का हर एक जात वाला कामराज को मानता है। आज ये बात गवर्नमेंट नहीं मानेगा, हम लोग आज़ाद मैदान में 1 लाख पब्लिक, ज़्यादा कम से कम 1 लाख पब्लिक लेके हम लोग उधर पहुँचेंगे, आंदोलन करेंगे। हाँ जी, इसको पॉलिटिकल उसके ऊपर उसका नाम खराब करने के लिए ऐसा करता है। और कुछ है एक मिनट किंग मेकर इंदिरा गांधी के टाइम में इसके साथ उनको मालूम है, इंदिरा गांधी को से ही बनाया, प्राइम मिनिस्टर लाल बहादुर शास्त्री जी ने बनाया था। उसके बाद इनको किंग मेकर, उसका नाम है किंग मेकर। हम लोग उसके गाँव में विरुद्ध लेवल सबसे बड़ा वो चिप जगह बोलता है। आज भी वो गरीब बना था, उसके घर में मरने के टाइम सबको मालूम है, उसके घर में खाली 2 जोड़ी कपड़ा था, बैंक में 160% चल रहा था, उसको कुछ भी नहीं था। कितना 9% था। कांग्रेस का ऑल इंडिया का प्रेसिडेंट 5 साल था, और MP भी था, MLA भी था, आज बोलो, आज उनके नाम से स्कूल देता था, मालूम है इतना गरीब बच्चा लोग आता है, स्लम एरिया। आज हमारा बच्चा लोग स्कूल में 100% पास करने के लिए हम लोग उतना मेहनत करते हैं। आज बोलो, और कुछ नहीं तो बोलो, मैं तो बोल रहा हूँ उनके साथ अरेस्ट होना चाहिए, नहीं तो आज़ादी मैदान में बहुत बड़ा आंदोलन दूसरा हमारा कुछ। और ये चाहता है कि उसे कैद किया जाए, उसे सजा दी जाए। उन्हीं से जानते हैं कामराज स्कूल के चैनल हमारे साथ हैं, इनसे जानेंगे सर क्या मामला है, क्यों आप यहाँ पर आज जमा है और किस तरह का ये विरोध है? हमने बोला एक बाबा साहब ने नाम लिया, वो आदमी आज उसका कानून वो आदमी से खाली बनाया, वो आदमी का कानून से चलता नहीं। आज वो आदमी का कानून चलता था, ये मौका दिया था। ये बोलना चाहता हूँ, बाबा साहब का नाम से बोलने से मैं ये पहला बात करता हूँ। और बाबा साहब भी इसका कामराज के बारे में बहुत कुछ किया, लेकिन आज हमारे तमिलनाडु में, इंडिया में भी बाबा साहब का बड़ा काम नहीं हो रहा। ये तो आप देखते कि नहीं देख रहे। आज ऐसा हमारा कामराज है, वो भी गरीब का पैदाश हुआ। नहीं, हमने तो सुना है कि जब वो इस दुनिया से गए तो उनके पास सिर्फ बदन के ऊपर कपड़ा था, बाकी कुछ भी नहीं था उनके पास। 2 जोड़ी कपड़ा था। हाँ, तो ऐसे महापुरुष का जब कोई अपमान करे तो उसे सजा मिलनी चाहिए। दूसरा जो बैठता उसको खुद का घर नहीं था, वहाँ के घर में रहता था। बराबर। वो गाड़ी भी है ना, वो पार्टी का गाड़ी चल रहा था, तो गाड़ी में उसको खुद का गाड़ी नहीं था। उसका गाड़ी किसका है? तुम्हारा पार्टी कांग्रेस का पार्टी का गाड़ी था, वो कांग्रेस का क्योंकि CM रह चुका है वो। पार्टी का गाड़ी था, घर में उसका खुद का नहीं, घर का भाड़े पे था। और उसके माँ रहता था गाँव में, उसके माँ के घर में जाके वो टाइम चीफ मिनिस्टर था, उसका काम कोई नहीं कि नल लगा जा, नल लगेगा घर, ये घर में मिलने के गया था। वो बोला तुम्हारे घर में नल कैसे आया? बाप को पूछा, वो ऐसा लगा ही गया। उसको बोला, उनको बुलाया, पहले उसको निकालो, दूसरे के घर में नहीं लाया, अब चलेगा हमारे घर में नहीं लगेगा। उसको घर निकालने के बोला गवर्नमेंट उसका ऑफिसर, ऐसा आदमी मिलेगा क्या? बोलिए। और दूसरा 2 साल बोला ना आपको, 9 साल ये था, भारत रत्न को 76 में उसको ये मिला, अवार्ड मिला। वो आदमी की ऐसा गंदा बात किया, हमारे जमात को ऐसा गंदा करना चाहिए। उसका बारे में यहाँ भी बोलता हूँ, उसका अरेस्ट होना चाहिए। उसका बैकग्राउंड क्या है, किसके गलत करने के लिए होता क्या? बाबा साहब का नाम लिया आपने, इसके लिए मैं बार बार बाबा साहब को बोलूँगा करना चाहिए। उनका आप कर रहे, उनके कानून में क्या लिखा, उसको चलना चाहिए ना। बराबर किधर कर रहा है? नहीं, ये मांग तो उठनी चाहिए और जायज़ है कि ऐसे लोगों का YouTube बंद कर देना चाहिए और ऐसे लोगों को सड़क पर आकर और किसी का अपमान न करने दिया जाए। क्या हुआ, क्या था? पैसा लेके किसके बारे में कुछ भी बात करता है, गंदा यूट्यूबर है, गंदा सोच का आदमी है। जो जिसका नाम लिया, तो कामराज जी का नाम लिया, कामराज जी के बारे में गलत बोला। और जो नाडार समाज है, नाडार समाज तमिलनाडु में पिछड़ा हुआ समाज था, वो अपना खुद का मेहनत में सबसे पहला आगे एक समाज है। उनका हर बिजनेस और धंधा में नंबर 1 है। अभी गवर्नमेंट को टैक्स भरने वाले में और ज़्यादा से ज़्यादा कामगार को काम देने वाला समाज है नाडार समाज। उस समाज को भी गंदा बोला। ऐसा यूट्यूबर को पब्लिक का सामान में चप्पल से मारना चाहिए और उनका यूट्यूब बंद होना चाहिए। अब सरकार से क्या मांग है आपकी, क्या चाहते हैं? सरकार को ऐसा गंदा आदमी को
छुप के निकाल के अरेस्ट करो, अरेस्ट करने का, सजा देने का और उनका सजा देने का, सजा मिलना उनको अरेस्ट होना, सजा मिलना चाहिए। हमारे व्यापारी कम्युनिटी है, हम किसी का ये करने वाला नहीं है, लेकिन हमारा जो भगवान है, हमारा जो पहचान है, उनको तुम गाली बोलेगा तो बर्दाश्त नहीं होगा। आज एक नमूना है, आज मुंबई में हम देखते हैं पेड़ भरने के नाम जो आया, फिर भी हमारा जो नेता को गाली दिया, गलत बोला, उसके खिलाफ आज हम लोग ने एक नमूना है। अगर इसमें कुछ गवर्नमेंट ने कुछ नहीं करता है, ऐसा आंदोलन तमिलनाडु में पूरा हो रहा है, नहीं हो रहा है, तो हम लोग बड़ा लेवल में आजाद मैंड में भी बड़ा लोग को जमा करके करने का हमने सुना है कि आप पुलिस स्टेशन में जाके उसके खिलाफ FIR भी करने वाले हैं। करेगा, जरूर करेगा। गलत बोल दिया अगर बात नहीं, तमिल चले तमिल காமராஜரை பற்றி தப்பாக பேசுறதுக்காக முக்தார் அகமதை கைது பண்ணணும். கவர்மெண்ட் இதுக்கு துணை போய்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு துணை போய்கிட்டு இருக்குது. இந்த அரெஸ்ட் பண்ணணும். தமிழகம் பூரா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட நாடா சமுதாயத்தை தரப்பில் இந்த முகமது முக்தார் என்பவர் நாளாந்தர அரசியல் வேலைக்காக பணம் வாங்கி கொண்டு எங்களது பாரத ரத்னா காமராஜர் அவர்களுடைய பேருக்கும் புகழுக்கும் அவர் பிறந்த சமுதாயத்துக்கும் களங்கம் விளைவிக்குமாறு ஏற்படுத்திய அந்த பேட்டியும் அந்த டெலிகாஸ்டும் எங்கள் அனைவருடைய மனதையும் புண்படுத்தியிருப்பதால் நாங்கள் வியாபார சமூகத்தினரை சேர்ந்த எங்கள் நாடார்குல மக்கள் அனைவரும் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்திய ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் எல்லாம் கொதித்தெழுந்து இன்று போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். தட்சிணமர நாடார் சங்கம் மும்பை கிளை ஏற்பாடு செய்த இந்த அருமையான ஒரு போராட்டத்துக்கு வந்திருக்கின்ற தாய்மார்கள், என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த விழிப்பு இருக்கிறது இயற்கையான அவங்களுடைய மரபணுவிலேயே வந்தது. எங்களுடைய காமராஜர் பாண்டியர்களின் தொடர்ச்சியாக தமிழ் பரம்பரையில் தமிழ் அரசனாக எப்படி ஆள வேண்டும் மக்களை என்று ஆண்டு காட்டிய ஒரு பெரும் தலைவர் பாரத ரத்னா கே காமராஜர். அவருடைய புகழ் ஓங்குக, அவருடைய புகழ் ஓங்குக. கைது சரி, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, முட்டாள் முக்தாரை கைது செய், முட்டாள் முக்தாரை கைது செய், मुख्तार मुख्तार मान होता रहा है, लेकिन लोगों को सजा नहीं मिलती है। यही वजह है कि लोगों की हिम्मत बढ़ जाती है। अगर सजा मिले, उन्हें कैद कर दिया जाए, अरेस्ट किया जाए, तो शायद ये मामला कम हो जाएगा। अरेस्ट तो करना जरूरी है। क्या है ना, हम लोग ये काम के लिए तो हम लोग तमिलनाडु में सब लोग अपना जात वाला, अपना वो उसका विश्वास वाला, उसका जिसका बेनिफिट हुआ वो सब लोग कंप्लेंट दे रहा, लेकिन ये सरकार ने कुछ एक्शन नहीं ले रहा। नहीं, क्यों नहीं ले रही भाई? हमारे महापुरुष का अगर आप अपमान करोगे तो क्या हम खामोशी से सुनेंगे क्या? क्या ना, वो इसका नाम बड़ा है, उसका तरफ से कोई खड़ा रहेगा ना, वो जीते रहता है। उसका नाम कभी कोई हर नहीं सकता, इसके लिए उसका नाम कम करके अपना बाप का नाम, अपना दादाजी का नाम बढ़ाने के लिए कोशिश कर रहा है। वो जिंदगी में नहीं होने वाला। अपना कामराज जी के कोई कुछ नहीं कर सकता, उसका पुगल कभी भी आगे ही रहेगा, कभी वो नीचे नहीं होने वाला है। वो जिसको अरेस्ट करना बंद है, उसका माई इंडिया यूट्यूब बंद होना बंद है। इसका हम लोग का डिमांड है ना, हम लोग छोड़ने वाला नहीं है। कोई ऐसे महापुरुष नहीं बन जाता जब तक लोगों की मदद ना करे, और वाकई में पुरुष ना हो महापुरुष, जब तक कोई महापुरुष नहीं बन सकता। तो जब ऐसा आदमी अगर लोगों की मदद करता है और उस पर कोई लांछन लगाता है, उसका अपमान करता है, तो समाज बर्दाश्त नहीं कर सकता। तो ऐसे यूट्यूबर के यूट्यूब को बंद कर देना चाहिए, ताकि फिर ऐसी कहीं और ना हिंसा हो सके, किसी और तरह का भ्रम पैदा ना हो सके। क्या कहना क्या चाहते हैं आप? ये जो तमिलनाडु में जो विषय हो रहा है वो मामूली विषय नहीं है। ज़्यादा करके हमारा जो अध्यक्ष है कामराज जी, उन्होंने किंग मेकर था, 2 पंच प्रधान को उन्होंने खड़ा किया और 5 साल राष्ट्रीय अध्यक्ष था कांग्रेस का। तमिलनाडु में 9 साल CM था। जबकि समाज सेवा करना है, समाज सेवा करना है तो CM पद को छोड़ के उन्होंने बाहर आके रास्ते में आके त्याग पत्र दिया। CM का त्याग पत्र दे के समाज में आके समाज के लिए काम किया। वैसा एक नेता था कामराज जी।
और अभी जो 50 साल के अंदर तमिलनाडु के अंदर ये द्राविड़ पारंपरिक में हो गया। ये द्राविड़ लोग क्या चाहता है कि ये कामराज जी का नाम मिटना मांगता है। उनका जो द्राविड़ का नेता है पेरियार करुणानिधि, ये लोग का नाम आगे आना मांगता है करके गली गली में जाके पेरियार का नाम करुणानिधि का नाम सब रख के ऐसा कलंक कर रहे हैं। पेरुंतलैवर कामराज का नाम को कलंक कर रहे हैं। ये हम लोग विरोध कर रहे हैं। हमारा नाडा समाज का ऊपर होने वाला अन्याय है। हमारा नाडा समाज को दबाव कर रहे हैं। तमिलनाडु में जितना भी स्कूल है, कॉलेजेस है, वो पूरा पेरुंतलैवर कामराज ने उन्होंने स्थापना किया था। कामराजर बहुत अच्छा आदमी है। तमिल चले तमिल अभी காமராஜர் ஒரு நல்ல மனுஷர். அவர் வந்து ஒரு தனி மனுஷன் கிடையாது. ஒரு பெரிய கூட்டமே அவரை நம்பி இருக்கு. அவரால் எத்தனை மக்களுக்கும் எத்தனை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அவர் எஜுகேஷன் கொடுத்துருக்காரு. அதனால எவ்வளோ பேர் நல்ல நல்ல நிலைமையில இருக்காங்க. இதுக்கு காரணமாக இருக்கிற அவரை இப்படி அவதூறாக பேசின அந்த முத்தாரை எப்படியாவது கைது செய்யணும். ஒரு இழிவாக பேசின அந்த முத்தாரை ஒரு முட்டாள் முத்தார் தான் சொல்லணும். அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். தமிழ்நாடு அரசு அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும்னு கேட்குறோம். அவரோட யூடியூப் சேனலை கண்டிப்பாக பந்த் பண்ணணும். எல்லாருமே அதுதான் வேண்டுகோளை கொடுக்குறோம். சரியா? ஏன்னா வந்து ஒரு தவறா ஒரு சமுதாயத்தினோட பற்றி அசிங்கமாக பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. அப்படி இருக்கிற போது இப்படி தேவையில்லாமல் நாடார் சமுதாயங்கிறத குறிப்பிட்டு அவர் தவறுதலாக பேசுறது கண்டிக்கத்தக்கது. அதுக்கு சப்போர்ட்டை கவர்மெண்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளோ பெரிய தப்பு. தமிழ்நாடு அரசு ஃபர்ஸ்ட் முதல்ல கண்டிப்பா இதை கண்டிக்கணும். அந்த முட்டாள் முத்தாரை உடனே கைது செய்யுமாறு நாங்கள் முக்கியமான ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொள்கிறோம். अरेस्ट करना चाहिए और सबसे ज्यादा उनके यूट्यूब को बंद करना चाहिए क्योंकि इस यूट्यूब से கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் தடை செய் தடை செய் தடை செய் தடை செய் எங்க குலசாமி அவதூறா பேசிய முக்தாரை கைது செய். கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய். ஓகே. आज इतना प्रोग्राम करने के लिए रात को मैंने 9:30 साहब को मिलने गया था। साहब ने बोला बिंदास तुम जाओ, फेवर की जरूरत नहीं, तुम्हारा पूरा करेगा।